ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை நாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பகுதி என்பது எப்படின்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும். ரெண்டு விஷயத்த ஜாதகத்தை அப்படி பிரிச்சு பார்க்கணுங்க. ஒண்ணு சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலை, நடைபெற்று வருகின்ற தசாபுத்தியினுடைய நிலை, தசாநாதனுடைய நிலை, புத்திநாதனுடைய நிலை, இது ஒரு பக்கம் பார்க்கணும். ஒரு பலமான பலன்களை கொடுப்பது என்பது சுய ஜாதகத்தை மையமாக வைத்து, அடுத்து ஒரு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்களை அந்த கிரகங்கள் வழங்குவார்கள். அப்ப இந்த இரண்டையும் ஒட்டு பார்க்கின்ற போதுதான் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது ஒரு பகுதி. உங்களுக்கு கோச்சார பலன்கள் என்பது ஒரு பகுதி. அப்ப மேஷ ராசினருக்கு இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறது, ரிஷப ராசினருக்கு இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சரிக்கிறது, அந்த கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கின்ற போது இப்படி பலன்களை வழங்குவார்கள். இந்த நிலைதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். சரி, இந்த வாரம் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த ஒரு வார காலகட்டத்திற்குள் 12 ராசினருக்கும் கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், எந்த விதமான பலன்களை வழங்கிடப் போகிறார்கள், அதை பார்க்கின்ற போது முதன்மையாக காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் சுபிட்சமான நாட்களாக மேஷ ராசினருக்கு இருக்கும். பெரியோருடைய ஆதரவு, தெய்வ அனுகூலம், நினைத்தவற்றை சாதிப்பது, வெளியூர் பயணம் என்பதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை மேஷ ராசினருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை செய்து வருகின்ற தொழிலில் ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் ஆதாயம், வேலைக்காக எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு நல்ல தகவல் வருகின்ற நிலை, தொழிலை விருத்தி செய்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் லாபம் தரக்கூடிய நிலை எல்லாம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, என்னன்னா நிறைய முதலீடு போட்டிருப்பீங்க, வியாபாரம் சரியா நடக்காது, இல்ல உங்களுக்கு பணம் வரணும், அது பணம் வராம இருக்கும், இல்ல ஒரு இடத்துல பணம் கேட்டு இருப்பீங்க, கடனாக கூட கேட்டுக்கலாம், அந்த பணம் கூட வராம இருக்கும். அப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கைக்கு பணம் வரக்கூடிய நிலையும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலையும், சந்தோஷமான நிலையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் என்பது மேஷ ராசினருக்கு யோகமாக இருக்கிறது. நிலத்தை சாதித்துக் கொள்ள முடிய அளவிற்கு சந்திரன் சஞ்சாரம் இருக்கு. அதற்கு மேலாக பார்க்கின்ற போது ராசிநாதனுடைய சஞ்சாரம், ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அங்கே செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, எந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். எதுவாக இருந்தாலும் சரி, எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். அப்போ ஒரு இடம் வாங்கிறது, இல்ல ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது, ஒரு தொழில் தொடங்குவது, இல்ல ஒரு பெரிய மனிதரை பார்த்து அவர்கள் மூலமாக சகாயத்தை அடைவது, அரசு வழியில் முயற்சிகளை மேற்கொள்வது, இப்படியெல்லாம் எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், லாபஸ்தானத்தில் ராகு. அப்ப பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குன்னா, தேவைக்கேற்ற பணம் எப்படியாவது வந்துகிட்டு இருக்கும், தேவையான சந்தோஷம் கிடைத்துக் கொண்டிருக்கும், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். மேஷராசினுக்கு ஒரு யோகமான நேரம் தான் அது நேரம். அடுத்து சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவுடைய பார்வைகள் எங்க கிடைக்குதுன்னா சுகஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்ப பொதுவாக ஒரு சந்தோஷம், தாய் வழி உறவுகளின் ஆதரவு என்பதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள், போட்டிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடக்கூடிய, நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அங்க சனி வந்து இப்போ வக்கிரமாயிருக்கார். அப்போ விரைய செலவுகள் என்பது குறையும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தொழில ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புரியுங்களா? தொழில லாபம், ஒரு நிம்மதியான நிலையெல்லாம் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் தான். நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பின்னால் பேசிக்கொண்டு இருப்பவர்களும் பேசிக்கொண்டுத்தான் இருப்பார்கள். அதெல்லாம் காதல வாங்காதீங்க. காதல வாங்கின வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கிரகங்கள் 1-2 கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கிறார்கள். ராகு, செவ்வாய், சந்திரன், இதுவே உங்களுக்கு போதுமானது. குருவுடைய பார்வைகளும் சாதகமாக இருக்கு. ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கை வளமான காலமாகவும் இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசினுக்கு பொதுவாகவே இந்த நேரம் சாதகமான நேரம் தான். 11ஆம் இடத்திற்கு எப்பொழுது சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலம் முதல் ரிஷபராசினருக்கு யோகமான பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சனி பகவான் இப்போது வக்கிரம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் வக்கிரம் அடைந்தாலும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் யார் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய லாபாதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவருடைய 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கொடுக்கிறார். அப்ப 11ஆம் இடம் என்பது பலப்பட்டு கொண்டே இருக்கிறது ரிஷபராசினருக்கு. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், சங்கடங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் தேவையான பணம் என்பது வந்து கொண்டிருக்கும். வாழ்க்கைக்கேற்ற வசதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். பொருள் சேர்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கும். அப்போ இது வந்து ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான காலம் தான் சொல்லணும். அதுக்கு மேல பார்க்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசியில் தான் மணக்காரகனான சந்திரன் உச்சமடைகிறார். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே சந்திரன் மறைவு பெறுகின்ற போது, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகளில் சங்கடம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஒரு இழுபறியான நிலை உண்டாகும். அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நாட்கள். குறிப்பாக முன்பு செய்து வந்த வேலைகளில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். அந்த வேலைகளில் கூட நீ கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் பாக்கியஸ்தானத்தை சந்திரன். அப்போ முதல் 2 நாட்கள் இருந்த சங்கடங்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். பெரியோருடைய ஆதரவு, அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் கிடைத்திடும். செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை, அரசியல்வாதிகளுக்கு ஒரு செல்வாக்கு, செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் என்பதெல்லாம் கிடைத்திட வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் எதிர்மறையாகவும் மற்ற 5 நாட்கள் சாதகமாகவும் இருக்கிறது. அது உங்களுக்கு போதுமானது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது புதனுடைய சஞ்சாரம். புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், வாக்காதிபதி புதன் தான், குடும்பாதிபதி புதன் தான். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனம் என்பது உங்களிடம் வெளிப்படும். ஒரு அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய, இந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யக்கூடாது, இப்படி போகலாம், இப்படி போகக்கூடாது, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது என்ற நிலை வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அந்த அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு புதன் சாதகமாக இருப்பதால் சில பேர் பாத்தீங்கன்னா சொந்த இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இதற்குரிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அதே நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது 3ஆம் இடத்தில் குரு உச்சமாக சந்திருக்கிறார். லாபாதிபதி குரு அவருடைய பார்வைகள் பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நமக்கு திருமண யோகம் வந்து விட்டது. அப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பது என்பது மிகப்பெரிய யோகம். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருந்து கொண்டிருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் லாபம் அடையும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சொந்த வீடு, இடம் வாங்கிடக்கூடிய நிலையும், விஐபிகள் ஆதரவும் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப ரிஷபராசிகள் பாத்தீங்கன்னா
இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக இருக்கும். நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார், விரையாதிபதி. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது யோகமாக இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். பொருள் சேர்க்கை இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த வாரம் ரிஷப ராசினருக்கு ஒரு யோகமான வாரம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக மிதுன ராசி பத்தி பல முறை பேசிட்டு வந்துட்டேன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே சுயம்புன்னு சொல்லிட்டேன். அப்போ வாழ்க்கையை எது தீர்மானிக்குதுன்னா, மற்றவர்களால் உருவாக்கப்படுவதை விட சுயம்புவாக வெளிப்படுவதுதான் வாழ்க்கையை உணரக்கூடிய விஷயமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை கூட இந்த மிதுன ராசினுக்கு தான் உண்டு. அதிகமாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் மிதுன ராசியில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் யோகமான நாட்களாக, சந்தோஷமான நாட்களாக, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. வெளியூர் பயணங்களும் ஆதாயம் கொடுக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கும் மிதுன ராசினருக்கும் ஒரு இணக்கமான நிலை உண்டாகும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும் என்பதை பல முறை பல உதாரணங்களுடன் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சந்திரன் என்பது மனக்காரகன். அந்த மனக்காரகன் போய் மறைவு பெறுகின்ற போது நம்முடைய அறிவாற்றல் மழுங்க ஆரம்பித்து விடும், மறைவு பெற ஆரம்பித்து விடும். அப்போ நாம் திட்டமிடாமல் சில வேலைகளில் இறங்கி அந்த வேலைகளில் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காலத்தில் தொடங்குகின்ற வேலைகள் எல்லாம் இழுபறியாக இருக்கும், பிரச்சனைகளாக மாறிவிடும். இதற்காகத்தான் சந்திராஷ்டம நாட்களில் வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டும், வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும், வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை கொஞ்சம் நிதானமா இருங்க. வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மீண்டும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச ஆரம்பித்து விடும். பெரியவருடைய ஆதரவு, கையில பணப்புழக்கம், வேலையில நிம்மதி, குடும்பத்துல நிம்மதி இப்படி கிடைக்க ஆரம்பிச்சிடும். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்துல எப்படி இருக்கு? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சகாய ஸ்தானாதிபதினு பாத்தீங்கன்னா சூரியன் தான் உங்களுக்கு. முயற்சிக்குரியவனே பாத்தீங்கன்னா சூரியன் தான் உங்களுக்கு 3ஆம் இடத்த அதிபதி. அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியனுடைய சஞ்சார நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது, ஆரோக்கியத்தை கொடுக்க போகுது, அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்க போகுது. அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், சங்கடங்கள் நீங்கும். அதே போல் ஞானமோட்சக்காரன் கேதுவும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். இது ஒரு யோகமான சஞ்சார நிலை. குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம்தான். அந்த இடத்திற்கு யோக பலனை கொடுத்தாகும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானங்கள். அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கையில பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துர் ஜெயஸ்தானம். அப்போ நோய் நொடிகள் ஏற்பட்டிருந்தால் விலகும், எதிர்ப்புகள் தோன்றியிருந்தால் அது இருந்த இடம் தெரியாமல் போகும், வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு ஜெயமாகும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வீழ்த்துகின்ற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கின்ற போது செய்து வருகின்ற தொழில், வியாபாரம் அங்கே ஆதாயமான நிலை இருக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள், வழக்குகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்போ குரு பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சூரியனும் கேதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள்.
சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உறவினருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு யோகமான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. மிதுன ராசினருக்கு இந்த வாரம் யோகமான வாரம். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல, பெரியோருடைய தொடர்பு என்பது கிடைத்துக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள நீங்க சும்மாவே இருந்தாலும் சரிங்க, இந்த செவ்வாய் இருக்கார் பாருங்க, இந்த ரத்தக்காரகன் யுத்தக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ வேகமான செயல்பாடுகள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப மந்தமான நிலையில் இருந்தவராக இருந்தாலும் இந்த வாரம் வேகமாக செயல்படுவீங்க, அதில் ஆதாயமும் கிடைக்கும். பொதுவாக இந்த வாரம் மிதுன ராசினுக்கு ஒரு யோகமான வாரம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், என்ன காரணம்னா, நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வார பலன் பகுதியை பார்த்து பலருடைய தகவல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப சரியா இருக்கு, சரியா வழிகாட்டிட்டு இருக்கீங்க, உங்களை எப்ப பார்க்கலாம், இப்படி கேட்டுடக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப நாம சொல்ற தகவல் என்னன்னா, கிரக சஞ்சாரம் தான். கிரக சஞ்சாரங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார். பொதுவாக கடகராசியை பத்தி நம்ம பலமுறை பேசிட்டோம். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இருக்காது. வேகமாக செயல்பட வேண்டும், தான் செய்வது சரி என்ற ஒரு நிரூபிக்கின்ற மனமுடையவர்களாக நீங்க இருப்பீங்க. அடுத்தவங்க பேச்சுக்களை இடம் கிடையாது, நீங்க தான் தீர்ப்பு, நீங்களே நீதிபதி. அப்போ பொதுவாக உங்க வாழ்க்கையை அதை போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கிரக சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும், பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும். மனிதனுடைய இயல்பு, உங்களுடைய இயல்பு என்பது ஒன்று அப்படி அசைக்க முடியாததாக இருக்கும். அதற்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்களா எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதுதான் நாம பார்க்க போறது. அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நண்பர்களால் ஆதாயம் கிடைத்திடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான நிலை இருக்கும். எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் என்பவர் யார் என்பது உங்களுக்கே தெரியும். உங்க ராசிநாதன் சந்திரன். அந்த சந்திரன் போய் 8ஆம் இடத்துல மறையும் போது என்ன ஆகணும், உங்க ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல மறைகிறாரா, சந்திராஷ்டமம் மறைகின்ற போது உங்கள் புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எதை செய்வது, எப்படி செய்வது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாமல் போகும், உணர முடியாமல் போகும். உங்கள் நிலையில்லாத நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்வது, சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். யாரிடம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. வாகன பயணத்தில் நிம்மதியாக போயிட்டு வரணும். வாகனத்தை இயக்குகின்ற போது வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி பல முறை பல விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா, வாரத்தின் கடைசி 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கொஞ்சம் வருமானம் வரும், பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். உங்களுக்கு நிதானமா பேசுவீங்க, நிதானமா செயல்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்துல ஒரு இனிமையான நிலை இருக்கும், பொன்பொருள் சேரும், புரியுங்களா, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்குள் ஞானக்காரகனான, தனக்காரகனான, புத்திரக்காரகனான குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கடகராசி குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார் என்பது ஒரு பக்கம். ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதை சிறை வைத்தது என்ற ஒரு பாட்டு ஒரு பக்கம் இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா, இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் குடும்பம் ஓரிடமும் தான் ஓரிடமாகவும் வாழ வேண்டிய, வசிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது பொதுவான விதி. அப்போ ஏன் அப்படி வாழ வேண்டும், எதற்காக இந்த நிலை வருகிறது என்றால், வருமானத்திற்காக, வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான காலம் என்பது ஜென்மகுருடைய காலகட்டம் மட்டும்தான்.
இப்ப குரு உதயமாகி இருக்கிறார், அஸ்தமனம் முடிந்து உதயமாகி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பூர்வ புண்ணிய பலன்கள் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். உங்களுக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், சிலருக்கு காதல் உண்டாகும். சரி, காதல் உண்டாயிடுச்சு, அடுத்த கட்டம் என்ன ஆகும்? திருமணம். அப்ப 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது காதலித்தவரே மணந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, ஒரு சொந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய நிலை, அதற்குரிய அந்தஸ்து உங்களை தேடி வரும். செல்வாக்கும் அந்தஸ்து இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும். 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்கிரமடைந்திருந்தாலும் 9ஆம் இடத்தை இப்ப குரு பார்க்கிறாரு. அப்போ சமூகத்தில் உயர்ந்து நின்றிடக்கூடிய நிலை இப்பொழுது கடகராசினருக்கு இருக்கு. ஒரே ஒரு தகவல் மட்டும்தாங்க, என்னன்னா காலம் வரும். அந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம்? இறைவன் ஒரு வழி நமக்கு காட்டுவான். அந்த வழி எந்த வழி என்பது உங்களால் உணர முடியாது. வழி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் பல விஐபிகளிடம் பேசுகின்ற போது அதை தான் சொல்லுவேன். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். பயன்படுத்துவதற்கு இதுதான் வழியாக இருந்தால் அந்த வழியில் தான் நீங்க போயாகணும். நான் அந்த வழியில் போக மாட்டேன், எனக்கு அது பிடிக்காதுன்னா நீங்க பிடிக்காத போயிடுத்தா. வாய்ப்புகள் கதவை தட்டுகின்ற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த நேரம் என்பது குரு பகவானுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. கடகராசினருக்கு இந்த நேரத்தை எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். அதே நேரத்தில் வார்த்தைகளின் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதில் நன்மை உண்டாகும். எங்க பிரச்சனை வரும்? குடும்பத்துல பிரச்சனை வரும். இந்த கடகராசிக்காரங்களாம் பாருங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் எப்பொழுது 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அப்போது குடும்பத்திற்குள் புகச்சல் வந்தது. பெரிய பெரிய விஐபி குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய பெரிய விஐபி குடும்பத்தை, விவிஐபி குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எங்க பிரச்சனை வந்தது? நாட்டை ஆளக்கூடிய சக்தி ஒருவருக்கு வந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். புரியுங்களா? இப்ப குடும்பத்தில் பிரச்சனை, வார்த்தைகளால் பிரச்சனை என்பது ஏற்படக்கூடிய காலம் இந்த காலகட்டம். அப்ப எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கு. ராகு 8ஆம் இடத்துல. தேவையற்ற பிரச்சனைகள், வதந்திகள் உங்களை பற்றி உருவாக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் அது நடப்பது வேறொன்றாகவும் இருக்கலாம். நீங்களே சில இடத்தில் விட்டு கொடுத்து போனாலும் எதிர்மறையான பலன்கள் அதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிடும். கவனமா இருக்கணும். இந்த வாரம் பொதுவாக எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரம் உங்களுக்கு. இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள். யாரை நண்பராக வைத்திருப்பது, யாரை விட்டு விலக வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பார். புரியுங்களா? எதிர்காலம் என்பது பிரகாசமானதாக இருப்பதற்கு இன்றைய நாட்கள் ஒரு சாதகமாக இருக்கணும். அதற்கு இந்த நாளினை உருவாக்க வேண்டும். அதற்குரிய நாளாக, வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. சிம்ம ராசி நண்பர்களே, ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த முடிவிலிருந்து உங்களை எவராலும் மாற்றிவிட முடியாது. சமுதாயத்துல என்னதான் பெரிய வசதி வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, இல்லை எல்லாமே தேடி வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத ஒரு ராசின சிம்ம ராசினர். எவருடைய காலிலும் விழாத ராசின சிம்ம ராசினர். ஒன்றினை இழந்துத்தான் ஒன்றினை பெற வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பே கிடையாது உங்ககிட்ட. நான் இப்படித்தான், நான் சொல்வதெல்லாம் நியாயம், சரியான பாதைதான் போயிட்டு இருக்கேன், நான் யாருக்கும் தலைவணங்கள்னு அவசியம்லாம் கிடையாது. இதுதான் சிம்ம ராசினருக்கு, சிம்ம லக்னத்தாருடைய கொள்கை. சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மகிழ்ச்சியான, நிம்மதியான, சந்தோஷமான நாளாக இருக்கும். சில தேவைகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு, அசதி, சோர்வு, நோய் நொடி எல்லாம் விலகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நீங்க தான் அப்படியே பறந்துட்டு இருப்பீங்க சந்தோஷத்துல. பொதுவா இந்த 7 நாட்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமான நாட்கள். சந்திரன் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார்.
இது ஒரு பக்கம். அதே நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள புதன் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சூரியன். சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு பிரகாசத்திடக்கூடிய ஒளியோடு பிரகாசத்திடக்கூடிய நிலை என்பது இந்த வாரத்தில் சிம்ம ராசினார் உங்களுக்கு இருக்கு. அதாவது சிங்கம் என்ன பண்ணணும்னா படுத்து தூங்குறவர்ல தூங்கிட்டு இருக்கும். எழுந்து ஒரு கர்ஜனை பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான் காடி அதிரும். அதே போல சிம்ம ராசினருக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு என்றால், ராசிக்குள் சிம்மம் சூரியன் உச்சமாக ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும். பொதுவாகவே ஒரு செல்வாக்கு பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டும் என்றால், உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் ராசிநாதன் சூரியன், 11ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி செவ்வாய். பொன்னும் பொருளும் என்பதை விட, புகழ் என்பதை விட எல்லாவற்றையும் அடைந்திடக்கூடிய நிலையினை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியத்தை அதிகரிப்பார். பொன் பொருளை வழங்குவார். பெரியவருடைய தொடர்பினை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு முன்னேற்றம். ஏதோ கீழே கடந்தீங்க, உங்களுடைய நிலை இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. இந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு பெரியவரை உங்களை தூக்கி விட போறார். அப்ப சிம்மராசினுக்கு இது யோகமான நேரங்க. புதனுடைய சஞ்சாரம் அறிவு கண்டு திறக்க உங்களுக்கு. இப்படி போகலாம், இது செய்யலாம், என்னென்ன இது தவறு செய்து விட்டோம், இதெல்லாம் நம்முடைய தவறு, இனி இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவிற்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன், குடும்பத்துல சந்தோஷம், கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, கையில் பணப்புழக்கம் என்பதெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். 6ஆம் இடமான ரோணர் ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுன்னா ஒரு ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்புகளை வெல்ல முடியும். புரியுங்களா? வழக்கு ஜெயமாகும். அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார் குரு. சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ அந்த இடத்தில் சனி இப்பொழுது வக்கிரமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அஷ்டம சனியுடைய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. குருவுடைய பார்வை அஷ்டம சனிக்கு கிடைக்கின்ற காலத்தினால் சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இப்போ மறைந்து கிடந்த உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு யார் லாபாதிபதினு பார்த்தீங்கன்னா, நான் ஜாதகத்தை பார்க்கவும் சொல்லுவேன், இந்த லாபாதிபதியை பலப்படுத்துங்க, இவர் தாங்க உங்க வாழ்க்கையில லாபாதிபதி. ஏன்னா அஷ்டமாதிபதி விரையாதிபதி என்கிட்ட பார்க்கின்ற போது லாபாதிபதியும் பார்க்கணும். மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி, கடஸ்தர ஸ்தானாதிபதி இப்பெல்லாம் பார்க்கணும்போது லாபாதிபதி பார்க்கணும்ல. அப்படி லாபாதிபதியை பார்க்கின்ற போது சந்திரன் தான் கன்னிராசினருக்கு லாபாதிபதி. அப்போ சந்திரன் இந்த வாரம் எங்கே சஞ்சரிக்கிறார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில். கொஞ்சம் வேலைகள் இருக்கும், நிறைய அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஒரு தேடல் என்பது உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வேலைகள் இருந்தாலும் ஆதாயம் சந்தோஷம் என்பதும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட்டு லாபத்தை அடைவீர்கள். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்கும். எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் ஒரு வடிகால் கிடைக்கும். உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் தொழிலில் லாபத்தை காண முடியும். இது சந்திரனுடைய சஞ்சாரத்தை மட்டுமே வைத்து நம்ம பேசுறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு யோகத்தை நீங்க பார்க்கணும். சமீப காலத்தில் இந்த யோகம் கன்னிராசினருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கன்னிராசினருக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் குருதான், 7ஆம் இடத்து அதிபதியும் குருதான். 4க்கும் 7 கூறிய குரு.
அப்போ அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கின்ற போது வரவு வர ஆரம்பிக்கும், செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் முறிவு பெற்றவர்களுக்கு மறுமணம் நடந்திருக்கூடிய நிலை உண்டாகும், புதிய நட்பு ஏற்படும். அடுத்து குருவுடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது, தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். உங்களிடம் ஒரு வேகம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் முதல்ல வேகம் வரணும், வேகம் இருக்கணும். அந்த வேகம் இப்ப உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பூர்வ குழந்தைகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது என்பதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும். அங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர, எப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தாரோ அந்த காலகட்டம் முதல் உங்களுக்கு ஒரு போராட்டமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமையாக உங்களுடன் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக உங்களை விட்டு பிரிந்து சென்று உங்களை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டகச்சனுடைய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆனா பாருங்க, இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அந்த இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்பது உயர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் மூர்க்கத்தனமாக நீங்கள் செயல்படக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தைரியம், வேகம், நான் என்ன சொல்றேனோ அதை தான் மற்றவங்க யாராதான் கேட்கணும், இல்லைன்னா என் பக்கத்துல வராதிங்க. இதுதான் இப்ப கன்னிராசியுடைய வேதமே. இதுதான். இப்படித்தான் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், இருந்தா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கு, எனக்கு தெரியும். அந்த நிலைக்கு கன்னிராசி வந்திருக்கீங்க. 14 மாதங்களாக அப்படித்தான் நீங்க இருக்கீங்க. அதற்கு காரணம் யோகக்காரகனான ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதன் 12ஆம் இடத்துல, சூரியன் 12ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல. இப்போ கேது 12ஆம் இடத்தில் மறைவது என்பது உங்களுக்கு யோகம்தான். புதனும் 12ஆம் இடத்துல, சூரியனும் 12ஆம் இடத்துல. செலவுகள், திடீர் செலவுகள், உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த நேரத்துல செலவுகள் அதிகரிக்கும். அது செலவு எப்படின்னா, ஒரு வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஒரு புதிய முயற்சிகளுக்காக வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்காக நீங்கள் செய்கின்ற செலவுகளாக இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில கொஞ்சம் கவனமா இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கவனமாக செயல்படுவது என்பது நன்மையை உண்டாக்கும். துலாம் ராசி நண்பர்களே, எவ்வளவு போராட்டங்க உங்க வாழ்க்கையில. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்படிதான் சமாளிக்கிறது தெரியல. இருந்தாலும் வாழ்க்கை என்பது வாழ வேண்டிய காலம் வரையில் வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்ந்துட்டு தான் இருப்போம். கடன் படுவோம், நோய்படுவோம், அவமானப்படுவோம், திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக வாழ்வோம், செல்வாக்கோடு வாழ்வோம். வாழ்க்கை அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே வச்சீங்களேன், வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கு கடன் படுகின்ற கடனை நாளை உங்களால் அடைக்க முடியும். இன்று படுகின்ற அவமானத்தை விட நாளைக்கு செல்வாக்கோடு உங்களால் வாழ முடியும். எதை நீங்கள் சந்திக்கின்றீர்களோ அதற்கு எதிர்மறையான ஒரு இடம் என்பது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்று இப்படி என்றால் நாளை அப்படி. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்ட போதும், எதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கென்றும் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அந்த எண்ணம் உங்களுக்கு வேணும். சரி, இப்ப என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும், எடுக்கும் காரியங்கள் சாதகமாகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். 2 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கும். திடீர் வெளியூர் பயணம் ஏற்படும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஒரு செல்வாக்கு கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பண வரவு இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான். கொஞ்சம் மனசுல லேசா குழப்பம் கூட வரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிடுறேன், குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. குழம்பி எதையும் நீங்கள் சாதிக்க போவது கிடையாது. நடக்க வேண்டியது என்பது நடந்தே தீரும். நடந்து முடிந்த பின்பு அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழி பிறக்கும். இதை நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம கையில கிடையாதுங்க. காலம் நம்ம இயக்கிட்டு இருக்கு.
கிரகங்கள் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த வழியில் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறதோ அந்த வழியில் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறோம். எதுவுமே நாம கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கு உங்களுக்கு சோதனை கொடுத்து அந்த சோதனை கொடுப்பதின் வழியாக வேறொரு பாதைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய நிலையிலே கிரகங்கள் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் என்பது உண்டு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாரம் என்பது சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதே நேரத்துல மிக யோகமான நிலை என்று ஒன்று சொல்லுகின்ற போது சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அந்த சூரியன் தான் உங்களுக்கு லாபாதிபதியை, அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஞான மோட்சக்காரன் கேது 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதன் என்பவர் யார் என்றால் உங்களுக்கு பாக்கியாதிபதி. விரையாதிபதியும் அவர்தான், பாக்கியாதிபதியும் அவர்தான். இந்த 3 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்ன செய்வார்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டைவர்ஷன் என்பது நிச்சயமா இருக்கு. ஏதோ ஒரு புதிய வழியை உங்களுக்கு காட்டி கொடுப்பார்கள். லாபத்தை நோக்கி உங்களுக்கு அழைத்து செல்வார்கள். இந்த ஞான மோட்சக்காரன் கேது என்ன பண்ணுவார்னா, அவர் வந்தவுடன் பாத்தீங்கன்னா அங்க படிப்பினைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். போகின்ற போது பாத்தீங்கன்னா நல்ல வழியை காட்டிட்டு போவார். இப்ப 11ஆம் இடத்திற்குரிய வழியினை இப்பொழுது கேது உங்களுக்கு காட்ட போறார். அந்த என்ன விரைவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி 11ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 10ஆம் இடத்துக்கு போவார். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு வழி காட்ட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அந்த இடத்தினுடைய ராசிநாதன் சூரியனும் இப்போது 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு திருப்பு முனைக்குரிய காலகட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. புதனும் 11ஆம் இடத்துல, விரையாதிபதி புதனும் 11ஆம் இடத்துல. அப்ப லாபம் என்பது லாபத்திற்குரிய வழிகள் கிடைத்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துக்கு குரு பதவியை பறிப்பார் என்பது பழமொழி. அதே நேரத்தில் குரு பார்க்கின்ற இடங்கள் இருக்கு பாருங்க, 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம். அப்போ பதவியை பறிக்கின்ற குரு எப்படி குடும்பத்தை சுபிட்சமா வச்சிருப்பார். குடும்பம் சுபிட்சமா இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும். அப்ப பதவியில் என்னன்னா நாம கவனமா இருக்கணும், அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளை நம்ம செய்யணும். செய்யாமல் தவறினால் அங்க நமக்கு சங்கடத்துக்கு ஏற்படும். இப்ப 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில தேவையான பணம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சந்தோஷம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது உடலில் ஏற்பட்ட நலிவுகள், வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். அப்போ இந்த 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். அதே நேரத்தில் ராகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மனதில் சின்ன சின்ன சலனங்கள், சிலருக்கு காதல் கூட உருவாகலாம், காதலிக்க கூட தொடங்கலாம். ராகு 5ஆம் இடத்துல சிலருக்கு வேறு பாதை திரும்பிடக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். இது கிரகங்கள் செய்கின்ற வேலைகள். செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்துல, செவ்வாய் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு பலனை கொடுப்பார், நோய் நொடி ஏற்படுத்தி விடுவார். பாக்கிய ஸ்தானத்திற்கு போகின்ற போது அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இப்போ கிரகங்கள் சஞ்சார நிலை என்பது இந்த வாரத்தில் துலாம் ராசினரான உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. விருட்சிக ராசினரை இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது கேட்பீங்க நீங்க. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு வரீங்கல்ல, எங்களுக்கும் சொல்லுங்களேன். நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு பார்ப்போம். பொதுவா நாங்க விருட்சிக ராசினை பத்தி பல முறை பேசிட்டேங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன். வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் அது ஜெயிச்சிடக்கூடிய ராசி விருட்சிக ராசி. அது ஓடுகின்ற வெள்ளம் போன்றது அந்த ராசி. எங்கேயும் தேங்காது, எதுக்காகவும் தேங்காது. தன்னுடைய பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். பாதை கிடைக்கலையா வேறொரு பாதையை உருவாக்கி அந்த வழியில போவாங்க. இப்போ வாழ பிறந்த ஜாதி, வாழ்வதற்கு ஏற்ற ஜாதின்னு பாத்தீங்கன்னா விருட்சிக ராசி தான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி விருட்சிக ராசினருக்கு உண்டு. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நாம பார்க்காத நெருக்கடியாது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இறைவன் இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். நம்ம மேல போயிட்டே இருக்கோம். இப்ப இன்னும் பார்க்கதான் போறோம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை அதான் நடக்க போகுது, வேற நடக்க போகுது. இது போல தெரிஞ்சவங்க தான் நீங்க. பொதுவாக உழைப்பதற்கு தயங்காதவங்க,
எந்த நேரத்திலும் செயல்படக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் இல்லைங்களா? அப்போ உழைப்பு என்பது உங்களுக்கு முதலீடாகவே இருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும், ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அப்போ ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க பாருங்க, திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும், புது வழி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக இந்த 7 நாளுமே சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மனதில் ஒரு தெளிவு இருக்கும், குழப்பம் இல்லாமல் செயல்படுவீங்க. உழைப்பு அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், குடும்பத்துல சுபிட்சம் இருக்கும், தொழில நிம்மதி இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். இது ஒரு பக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான் இந்த பாக்கிய குரு. பாக்கிய ஸ்தானத்தில் குரு உச்சமடைந்திருப்பது. ஏன்னா விருச்சிக ராசினருக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான், 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான். அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அங்கேயே உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கவில்லை, அவருடைய 5ஆம் பார்வை ராசிக்கு கொடுக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதே மிகப்பெரிய யோகம், செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் கிடைத்திடக்கூடிய நேரம். அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபிட்சமான காலகட்டம், யோகமான காலகட்டம். அழுது அழுது முடிச்சாச்சு, சுமந்து முடிச்சாச்சு, கேட்காத இடம் இல்லை, கேட்காத விஷயங்கள் இல்லை, எல்லாத்தையும் கேட்டாச்சு. உடம்பிலிருந்து தொழிலிருந்து எல்லாமே அடிபட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த நேரம் குருவுடைய பார்வை கிடைக்குது. குருவுடைய பார்வை கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு அழுக்கையும் துடைத்தெறியக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு, அவமானங்களை துடைத்தெறியக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு, குரு பார்வைக்கு உண்டு. செல்வத்தையும் செல்வாக்கையும் உண்டாக்குகின்ற சக்தி குருவுடைய பார்வைக்கு உண்டு. அப்போ இந்த நவகிரக சன்னதியில போய் நிற்கும் போது கூட சொல்லுவாங்க, சனி பகவானுக்கு எதிரில் நிக்காதீங்க, ஓரமா போய் நில்லுங்க. அதே நேரத்துல குரு பகவானுக்கு எதிரில் போய் நேரா போய் நில்லுங்க. கேட்டதை கொடுத்துடக்கூடிய ஒரு குரு பகவான், அவர் பார்வைப்பட்டாவே போதும், எல்லாமே நம்ம சுபிட்சமாயிடும். அப்ப குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு, ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை. இப்ப குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதற்குரிய பொருளுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தைரியம் என்பது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சகோதரர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா விலகி சென்ற உறவுகள், சகோதரர்கள் அவர்களே உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும். அப்போ எல்லாவற்றையும் இந்த குரு பகவான், பாக்கிய குரு உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். சூரியன் 10ஆம் இடத்துலங்க. அப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு ஏஜென்சி எடுக்கணும், இல்லை செய்து வருகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் சங்கடமா இருந்துச்சு, இந்த நேரம் அந்த தொழில் சுபிட்சமாக இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், வேலை நெருக்கடி இல்லாம இருக்கும், வேலையை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும். புதனும் 10ஆம் இடத்துல, இதுவும் சுபிட்சமான நிலை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல, குடும்பத்துல ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். புதிய வாகனம், புதிய நகை, புடவை, ஆபரணங்கள், ஆடை அணிகலன்கள், இப்படி நிறைய சேர்வதற்குரிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது பாத்தீங்கன்னா, நிறைய பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில எதையெல்லாம் சந்திக்க கூடாதோ அதையெல்லாம் சந்தித்து வந்த ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இப்போ எப்போதுமே என்ன ஆகுன்னா அடிப்படைதாங்க வாழ்க்கையே என்னாலும் புரியும். மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும், உறவுகளை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. எப்படிங்க இதை செய்யலாம் ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் ஞானக்காரகன். இதுதான் நடக்கும், இந்த இடத்துல உங்களை புரிஞ்சிக்க முடியும்.
மற்றவர்களுக்கு எளிதாக நீங்க வழிகாட்டிட்டு போடுவீங்க. ஊருக்கெல்லாம் பலன் சொல்கின்றவர் நீங்க. உங்களுக்கென்று வருகின்ற போதுதான் சில சோதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் இது சொல்றேன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலகட்டம், இப்போ 4ஆம் இடத்துல சனி, ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்கன்னா சஞ்சரிக்கின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இடங்களாக இருந்து கொண்டிருந்த நிலையில், இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த காலம் உங்களுக்கு சுமாரான காலகட்டமாக இருந்தது. தொடர்ந்து ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சமாளிப்புகள் என்பது உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கு. அதற்கு காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு. சரி, அது ஒரு பக்கம். இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஒரு ராசிக்குள்ள சந்திரன், உங்களுக்கு அஷ்டமாதிபதி உங்க ராசிக்குள்ள. பொதுவா ஒரு தகவலை சொல்லணும்னா, ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது மனம் குழப்பம் அடையும், செயல்களில் தெளிவு இல்லாமல் நிலை இருக்கும், குழப்பம் இருக்கும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுவது என்பது நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மணி நேரம் இந்த வேலை, இந்த மணி நேரம் இந்த வேலை, இந்த மணி நேரம் இந்த வேலை, முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சந்திரன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. திடீர்னு வேற ஒரு வேலையை போயிடுவீங்க, இருந்த வேலை நிற்கும். அந்த 2 நாட்களும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா சுபிட்சமான நிலை இருக்குங்க. கையில பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்வார். அதன் பிறகு வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கையில பணப்பழக்கம் இருக்கும், எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க, அப்பா இந்த வேலையை எடுத்தோம், முடிச்சிட்டோம், நிம்மதியா இருக்கும், அப்படி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் பெருமளவில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. முதல் 2 நாட்கள் மட்டும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்ன காரணம்னா, புதன் 9ஆம் இடம் சஞ்சரிக்கிறார். அப்போ இயல்பாக மறதி வரும் உங்களுக்கு. இந்த மறதிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு பிளானா இருங்க, திட்டம் போட்டுக்குங்க. இந்த நேரம், இந்த நாள், இந்த வேலை. சரி, கூடுதலா ஒரு வேலை வருதா, அதை கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து பொன்னானதுங்க, சரியா பயன்படுத்திக்கணும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி கையில தங்க மாட்டேங்குதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே செய்துதான் இருக்கோம், கையில காசு நிற்கவே மாட்டேங்குது, கை பாஸ் போயிட்டே இருக்கு. அதற்கு காரணம் 10ஆம் இடத்து சுக்கிரன். விரைவில் சுக்கிரன் இடம் மாறுவார். புரியுங்களா? இந்த நிலை என்பது மாற ஆரம்பிக்கும். இது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறதி இருக்கும், செலவு இருக்கும், கவனக்குறைவு இருக்கும். ஆனா கடந்த மாதத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். எப்படின்னா, 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் பாத்தீங்கன்னா ஒரு யோகம். அப்போ இந்த ஆடி மாதம் பிறந்த காலம் இருப்பாங்க, ஆவணி மாத காலகட்டம், இதுவே உங்களுக்கு யோகமான காலகட்டம் தானுங்க. இந்த ஆவணி மாத காலகட்டமே உங்களுக்கு யோகமான காலகட்டம். 9ஆம் இடத்துல சூரியன், விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பாருங்க, இதை முடிச்சு கொடுங்க, அப்படி விஐபிகள் உங்களை வந்து பேசக்கூடிய அளவிற்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அப்போ கவனக்குறைவுகள் ஏற்பட்டாலும், செலவுகள் அதிகரித்தாலும், ஒரு பக்கம் ஆதாயமும் இருக்கிறது. ராகு 3ஆம் இடத்துல, எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை வேகப்படுத்தி கொண்டே இருப்பார். ராசி செவ்வாய் பார்க்கிறார், உங்களை வேகப்படுத்தி கொண்டே இருப்பார். செய்யுங்க 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 செய்யுங்க, சம்பாதிங்க, ஓடுங்க, ஓட வைத்துக் கொண்டே இருப்பார், உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ ஒரு பக்கம் கிரகங்கள் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்க, மறுபக்கம் பாத்தீங்கன்னா கவனக்குறைவும் செலவுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும். மகர ராசி நண்பர்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரு அங்க வந்துட்டாரு, சனி 3க்கு போயிட்டாரு, இனிமே என்ன நாம தான் ராஜா, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. என்னன்னா, வாழ்க்கையில அடிப்பட்டவர்களுக்கு, சங்கடப்பட்டவர்களுக்கு தான் சின்ன சின்னதா ஒரு விஷயம் கிடைக்கும் போது கூட அதனுடைய அருமை தெரியும். அருமை தெரிய வேண்டும் என்றால் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டும். சங்கடத்தை அனுபவித்து பாரு, ஒவ்வொரு பொருளுடைய அனுபவம் உனக்கு தெரியும், உனக்கு அருமை தெரியும். அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் வெளியூர் பயணம் இருக்கலாம், அலைச்சல் இருக்கலாம், செலவுகள் ஏற்படலாம். இந்த 3க்கும் மேலாக ஒரு மன நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் உண்டு. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் பாத்தீங்கன்னா
எடுத்த வேலைகளை உங்களால் முடிக்க முடியும். அதே நேரத்தில் குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இந்த வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த வேலை நமக்கு இருக்கிறது என்பதை முடிவு செய்து அந்த நேரத்திற்கு அந்த வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். இந்த மனக்காரகன் சந்திரன் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது குழப்பத்தை ஏற்படுத்துவான். புரியுதுங்களா? உங்க ராசிக்குள்ளேயே ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, திருவோணம்னு ஒன்று இருக்கு. அப்ப என்னென்ன குழப்பம் ஏற்படும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. என்னன்னா பிளானிங், அது ரொம்ப முக்கியமானது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மதியம் வரணும். வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமும் இருக்கும். பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 12 ஆண்டிற்கு ஒரு முறைதான் 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பாரு. ஒரு 12 ஆண்டிற்கு முந்தைய காலகட்டத்தை அப்படியே கணக்கு போட்டு நீங்க பார்க்கணும். அப்பொழுது என்னவெல்லாம் நன்மைகள் நடந்தது, என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டது, வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப குரு 7 சஞ்சரிக்கிறாரு, உங்க ராசியை பார்க்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். ராசி குரு பார்ப்பது என்பது அதைவிட மிகப்பெரிய யோகம். இந்த 2 நிலைகளும் என்னன்னா ஒரு மனிதனை புனிதனாக்குவது இந்த 2 நிலைகளும். செல்வாக்கு மிக்க நபராக மாற்றி காட்டுவது இந்த நிலைகள். எந்த இடத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த 7ஆம் இடத்து குருவுடைய காலகட்டம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாவற்றையும் நீங்கள் காணக்கூடிய நிலை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லா இருப்பாங்க, குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க. இப்போ 7ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவார்னா முதல்ல நண்பர்களுக்குள் ஒரு இடைவெளி ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடித்து வைப்பார். கூட்டு தொழில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வயதினருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்ப திருமணத்திற்குரிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்னா இந்த வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். ஜென்ம ராசி குரு பார்ப்பது, 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இந்த யோக காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. வியாபாரிகளுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக என்பதற்கு மேலாக புதிய இடம் வீடு வாங்க முடியும், ஒரு இடத்துல போய் கூட உட்கார முடியும். இவையெல்லாம் இருந்தாலும் இதுதான் சொல்றேன். அந்த 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் இருவருமே சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு தொல்லைகள், நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நல்லதையெல்லாம் நாங்கள் ஒரு நேரத்தில் சந்திக்கின்ற போது அதே நேரத்துல எதிர்மறையான பலன்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும், ஒழுக்கத்துல கவனமாக இருக்கணும், எதிரிகள் விஷயத்துல கண்காணிப்போடு நீங்க இருக்கணும். மற்றவர்கள் உங்களை கண்காணிப்பதல்ல, எல்லோரையும் நீங்கள் கண்காணிக்கணும். அப்ப நீங்க சரியா இருக்கணும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல என்னதான் பிரச்சனை வரட்டும், என்னதான் நெருக்கடி வரட்டும், மறைமுக தொல்லைகள் வரட்டும், நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்ற என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல எதிரிகளை வெல்ல முடியும், நோய் நொடிகளில் இருந்து வெளியில் வர முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும். செவ்வாயுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகு, குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து போவது, வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மையை உண்டாக்கும். கும்பராசி நண்பர்களே, குழப்பத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இந்த நேரம். உங்களுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, நிறைய சங்கடங்கள்ல இருக்கீங்க, பிரச்சனைகளோடு தான் இருக்கீங்க. வெளியில வரணும்னா உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். சரி, இந்த வாரம் சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். வர வேண்டிய பணம் வரும், சந்தோஷம் இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உங்களுக்கு நன்மையான நாட்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளியூர் போறது, வீண் அலைச்சல், திடீர் செலவு ஏற்படுறது, சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறது, இவையெல்லாம் ஏற்படுத்துவதற்கு 12ஆம் இடத்து சந்திரன் காரணமாக இருப்பார். அதன் பிறகு வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நன்மையான பலன்கள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல எல்லா கிரகங்களும் சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்தில் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள். அப்போ இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைதான் நம்முடைய வாழ்க்கையை எந்த இடத்திலையும் கொண்டு போய் விடும். உச்சத்திலும் வைத்திருக்கும், படு பாதாளத்திலும் தள்ளிவிடும், சங்கடத்தையும் அனுபவிக்க வைக்கும். இப்ப சரியா சொல்ல போனா 5ஆம் இடத்துல செவ்வாய், 2ஆம் இடத்துல சனி வக்கிரமாக, கேது 7ஆம் இடத்துல, ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன், எப்படி பாருங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் எதிர்மறையாக, அதுல 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்து சூரியன் என்ன செய்வார் என்றால் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஒரு புதிய இடத்திற்கு குடி போவதாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுடைய குடியிருப்பை அங்கே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு மாற்றம் என்பதனை சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், இடமாற்றத்தை. வியாபாரிகள் கூட தங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக ஒரு இடத்தை, வேறு இடத்தை தேர்வு செய்யலாம், இன்னொரு கிளையினை தொடங்கலாம். ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக சூரியன் செய்து கொடுப்பார் கும்பராசினர். அதே நேரத்தில் குரு 6ஆம் இடத்துல எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, வீண் பிரச்சனைகளை உருவாக்குவது, நோய் நொடிகளுக்கு ஆளாக்குவது போன்ற நிலையினை எல்லாம் 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு செய்தாலும், குருவுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்குதுங்க. முதல்ல ஒரு விஷயம், எல்லா கிரகங்களும் எதிர்மறையாக, குரு பகவானே எதிர்மறையாக, குருவுடைய பார்வை இருக்கு பாருங்க. அந்த ஒரு விஷயம்தான் உங்களை பாதுகாக்க வேண்டியது, பாதுகாத்து கொண்டிருக்கும். இப்பொழுது 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தொழில் அப்படியே போயிட்டே இருக்கும், நல்லபடியா போகும். வியாபாரம் ஆதாயத்தோட போகும். உத்தியோகத்துல நிம்மதி இருக்குங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அப்ப அங்க கை வைக்கல அவர். எப்படி வியாபாரத்துல கை வைக்கல, தொழில கை வைக்கல, உத்தியோகத்துல கை வைக்கல, அதுமான பணம் வந்துட்டு இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விரைய செலவுகள் குறையும், அலைச்சல் குறையும், நோய் நொடிகள் நீங்கும். இதையெல்லாம் ஒரு விஷயம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது. 2ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டாருங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்துல எங்க நிம்மதி இருக்கோ இல்லையோ, குடும்பத்துல நிம்மதி இருக்கும். தேவையான பணம் வந்துட்டு இருக்கும். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், தேவையான பணம் வந்துட்டு இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியுங்க. அப்போ தொழில் நல்லபடியா நடக்கும், வீண் செலவுகள் குறையும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். அதை 6ஆம் இடத்துக்கு குரு உங்களுக்கு செய்து கொடுத்துடுவார். அப்ப என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்திகள் இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள ராகுன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இந்த யோகக்காரன் ராகு. ராகு எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக செய்தே பழக்கப்பட்டவன் ராகு. அந்த ராகு ஒரு பிரச்சனையை சின்னதை அப்படியே ஊதி பெருசாக்கிடுவான். அந்த ராகு என்ன பண்ணுவார்னா பெருசாக 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 கனவுகளை விதைத்து கொண்டிருப்பார். அப்ப ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய ஆசைகளை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல கேது வேற, அந்த ஆசைகளின் காரணமாக தவறான நட்புகளை நாட வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் நிதானமா இருந்துக்குங்க. இந்த நேரம் சரியில்லாத நேரம் உங்களுக்கு, புரியுதுங்களா? செவ்வாய் 5ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்துல, கேது 7ஆம் இடத்துல, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையை பாருங்க, தொழிலை பாருங்க, வருமானத்தை பாருங்க, உடல்நிலையை பாருங்க, அதெல்லாம் சாதகமா இருக்கு. நிதானமாக இருந்து விட்டாலே போதும், எல்லாம் நன்மையாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காலம் நிச்சயமாக உங்களுக்கு வருங்க. மற்ற கிரகங்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 5ஆம் இடத்து செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போவாரு, 6ஆம் இடத்து குரு 7ஆம் இடத்துக்கு போவாரு. இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கு, சரிங்களா? மாற்றங்கள் என்பது மாற்ற முடியாதது. எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கு. மீனராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசி மோட்ச ராசி மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே செல்வாக்கு மிகுந்தவர்களாக, அந்தஸ்து மிக்கவர்களாக, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான். இப்ப மீனராசிக்கு தனித்த ஒன்று இருக்கு. சரி, இந்த மீனராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை யோகமான நாளாக இருக்கும். வியாபாரம், தொழில், வருமானம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மீனராசிக்கு இருக்கு.
செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா கையில பணப்புழக்கம் இருக்குங்க. பெரியவருடைய ஆதரவு, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவது, சந்தோஷமாக நீங்கள் இருப்பது, வருமானத்தை பார்ப்பது என்பதெல்லாம் வியாழக்கிழமை மதியம் வரை இருக்கு. வியாழக்கிழமை மதியத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வீண் செலவுகள் ஏற்படலாம், அலைச்சல் ஏற்படலாம், கொஞ்சம் உடல்நிலையில் பாதிப்புகள் கூட ஏற்படலாம். சில பேருக்கு பார்த்தா எதிர்மறையா என்னன்னா தேவையான சந்தோஷம் கிடைக்கலாம். 12ஆம் இடம் படுக்கை ஸ்தானம், அயனஸ்தானம், சயனஸ்தானம். தேவையான சந்தோஷம் கூட கிடைக்கலாங்க. நிம்மதியான சந்தோஷம் கிடைக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு பக்கம் சாதகமா இருக்கு. மிக முக்கியமானது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிநாதனுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமாக. இந்த சஞ்சார நிலையை உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைங்க. என்னன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், இல்ல வயது வந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற கனவுகள் நனவாகும். அவர்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், பிள்ளைகள் பற்றி கவலை நீங்கும். அதே நேரத்தில் அந்த 5ஆம் இட குருவின் பார்வைகள் பாக்கிய ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் ஜென்ம சனிக்கும் கிடைக்கும், ஜென்ம ராசிக்கும் கிடைக்கும். இல்ல ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சரிக்கிறார், வக்கிரமாக சஞ்சரித்தாலும். அப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி என்பதெல்லாம் தேடி வரும். சொந்த இடம், வீடு, வாகனம் என்ற கனவெல்லாம் நனவாகும். வெளியே பார்த்தீங்கன்னா விஐபிகள் வரிசையில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், அவருடைய ஆதரவு கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது பணப்பழக்கம் இருந்து கொண்டிருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் முறிவு பெற்றவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையும் ஏற்படும். சிலருக்கு புதிய நட்புகள் கிடைக்கும், அந்த நட்புகளால் சந்தோஷங்கள் கிடைக்கும். ஜென்மராசி குரு பார்க்கின்ற போது உங்களுடைய செல்வாக்கு வெளி இடத்தில் உயர ஆரம்பிக்கும், அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். அப்போ குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த நேரத்துல 6ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல ஆட்சியாக, 6ஆம் இடத்துல கேது, இந்த 2 கிரகங்களுமே உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க போகின்றார்கள். செல்வாக்கோடு உங்களை நடைபெற வைத்துட்டு போய் நேற்று வரையும் பாத்தீங்கன்னா அப்படியே மனம் குமுறி குமுறி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு போராட்டம் இருக்கும், நெருக்கடி இருந்திருக்கும், எல்லாவற்றிலும் தெளிவில்லாத நிலை இருக்கும். இப்ப 6ஆம் இடத்து கேதுவும் 6ஆம் இடத்து சூரியனும் உங்களை ராஜ நடைபெற வைப்பார்கள், அந்தஸ்தோடு நடைபெற வைப்பார்கள். உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். எதிரிகளையாக நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர் தொல்லை உங்களுக்கு விலகும், வழக்கு உங்களுக்கு ஜெயமாகும், நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும், செல்வாக்கோடு நடைபெற முடியும். அந்த விஷயம் இருக்கு உங்களுக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல சூரியன் அப்படியே செல்வாக்கு, 5ஆம் இடத்துல குரு, பட்டம், பதவி, யோகம். அதே நேரத்துல குருடைய பார்வைகள் எல்லாமே சாதகம். புதனுடைய சஞ்சாரம் அதுவும் அப்படி சாதகம். பணப்புழக்கம், வியாபாரம், தொழில், உத்தியோகம் எல்லாமே யோகம். இப்போ எல்லாமே அப்படி கூடி 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 வரும்போது செல்வாக்கு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் போது அவனுடைய பார்வை என்ன ஆகுன்னா வேற ஒரு திசை நோக்கி போகும். கிரகங்கள் எது சொல்லுன்னா உனக்கு இந்த நேரத்துல நான் 2 விஷயத்த கொடுக்க போறேன், இந்த விஷயம்லாம் உனக்கு வேணும்னா இதை வச்சுக்கோ, உனக்கு இதெல்லாம் வேணாமா இன்னொன்னு கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோ. அது உனக்கு சிற்றின்பத்தை கொடுக்கும், இது உன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி வைக்கும். இந்த நேரத்துல எல்லா யோகத்தையும் எல்லா கிரகங்களும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் மீனராசினரான உங்களுக்கு இந்த களத்திரக்காரகனான சுக்கிரன், காமக்காரகனான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து ஏதோ ஒரு நட்பினை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை திசை மாற்றவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது 7ஆம் இடத்து சுக்கிரன். அப்போ கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக, நான் முதலே சொன்ன பாருங்க, இந்த 2 காட்டுவார். இந்த 2 எது உங்களுக்கு தேவையோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் சிற்றின்பமா, அது வாழ்க்கையின் நிலையான ஒரு முன்னேற்றமா. அது நிலையான முன்னேற்றத்தை தேடுவதற்கு கேதுவாக இருக்கிறது சூரியன், புதன், குரு. ஒரே ஒரு கிரகம் சுக்கிரன், அது 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்கிறாரு, உங்க ராசியில உச்சமாவாரு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கா கவனமா இருங்க. எது வேண்டும் என்பது உங்களுடைய முடிவு, அது நிச்சயமா கிடைக்கும். இது உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.